ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். ட்ராவல் வித் விஜய் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான கோயில் இருக்குங்க. ஒரு அம்மன் கோயில், கேரளாவில் புகழ்பெற்ற அம்மன் கோயில். இந்த கோயிலை பற்றி தலப்புராணம், வரலாறு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் நடுநாயகமாக விட்டுருக்காங்க. சிவபெருமான் இடப்பக்கமாக இருக்கார். வலது பக்கம் பார்த்திங்கன்னா கணபதி, அப்புறம் 7 கன்னிமார்கள் இருக்காங்க. நேத்திரபாலர் 12 அடி உயரத்தில் நேத்திரபாலர் இருக்கார். நேத்திரபாலருக்கு தனி சன்னதி இருக்குது. இதே மாதிரி வசிஷ்ட மாலை அப்படின்னு ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. இந்த நேத்திரபாலரும் இந்த வசிஷ்ட மாலையும் தான் கோவலன் கண்ணகின்னு கூட நம்புகிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மையெல்லாம் போட்டால் இந்த வசிஷ்ட மாலைக்கு மஞ்சள் பூசி வழிபாடு செஞ்சால் அம்மை நோய் நீங்கிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நிறைய கதைகள் இருக்குதுங்க, ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இன்றைக்கும் இந்த கோயிலில் திருவிழா நடக்கிறப்ப காவு தீண்டல்ன்ற ஒரு நிகழ்ச்சி, அது அந்த மன்னர் பரம்பரை அவங்களோட கண்காணிப்பில் தான் அந்த நடக்குது. காவு தீண்டல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் வழிபட முடியும், மித்தவர் யாரும் வழிபட முடியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் அனைத்து ஜாதியினரும் வழிபடலான்னு வந்தப்போ ஒரு சடங்கு நடந்தது, காவு தீண்டல். அந்த சடங்கு இன்றைக்கும் நடக்குது. அது அந்த அரச குடும்பத்தோட மேற்பார்வையில் தான் நடக்குது. இப்பயும் பார்த்திங்கன்னா கோயில் நட திறக்கிறப்ப அரச குடும்பத்து அந்த வாரிசு அந்த கொடை பிடிச்சி தான், அம்மனுக்கு கொடை பிடிச்சி தான் அந்த கோயில் திறக்கிறாங்கன்ற ஒரு ஐதீகம் இன்னமும் நிலவுது. அதனால் பல சிறப்பம்சங்கள் கொண்ட பல விஷயங்கள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க. இந்தியாவில் இருக்கிற 51 அம்மனின் சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப விசேஷமான கோயில். கொடுங்கலூர் பகவதி, திருச்சூர்லேருந்து பக்கம். திருச்சூர், சென்னையிலேருந்து திருச்சூர் திருச்சூர்லேருந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் வரலாம். பை பஸ்ஸில் வரலாம், இல்லை கேப் எடுத்து வரலாம், எதில் வேணாலும் வரலாம். ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. என்னன்னா இந்த கேரளாவில் ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப அதிகம். நம்மளதாவது இந்த பிரகாரத்தில் வளம் வர மாதிரி ஒரு ஆப்ஷனாவது இருக்குது. இங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே உங்களால் என்ட்ரு ஆக முடியாது. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தீபஸ்தம்பம், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூலஸ்தானத்துக்கு போகிற வழி ஆரம்பிச்சிடுது. ஆமாம், அதனால் செல்ஃபோன் இந்த லிமிட் வரைக்கும் தான். மொபைலு, நீங்கள் வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த கோயிலை பற்றின விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகணும். கோயிலில் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலைனா கூட, வீடியோ எடுக்கலைனா கூட, இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் அதனோட இதுவெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகணுங்க. ரொம்ப அருமையான, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுக்கு காணிக்கை பார்த்திங்கன்னா சிகப்பு வேட்டி தாங்க காணிக்கையை. அதே மாதிரி வெடி வழிபாடு இருக்குது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். 1000 வருடத்துக்கு முன்னாடியே மூத்த பகவதி கோயிலுன்னு சொல்கிறாங்க. பகவதி தான், கண்ணகி தான் பகவதியாக மாறினதாகவும் ஒரு கதை புராணம் இங்கே இருக்குது. அதையும் நம்பி இங்கே கண்ணகின்ற பேர் எங்கே பார்த்தாலும் இருக்குது இந்த கோயிலை சுற்றி. அதான் நேத்திரபாலரும் அந்த விசிஷ்ட மாலையும் தான் கோவலன் கண்ணகின்னும் ஒரு பேச்சு அடிபடுது. அதனால் அருமையான சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில், அம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். ஆடு, கோழி இதெல்லாம் பலி கொடுக்குறதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் முக்கியமான விழாக்கள் அந்த நாட்களில் அரச குடும்பத்து மேற்பார்வையில் ஒரு சில சடங்குகள்லாம் நிறைவேற்றவும் இப்பவும் பலி கொடுத்து தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசப்படுது. ஆனால் அது ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்கிறாங்க. ரொம்ப அருமையான கோயிலுங்க. உள்ளே போயிட்டு நான் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. 8 கரத்தோட அந்த அம்மனை பார்க்குறப்ப நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி, நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உடம்புக்கே ஒரு ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அம்மன், 8 கரத்தோட. முதல்லலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்களாம். பூஜை செய்ய போகிற அந்த நம்பூதிரிகளே பயப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த அம்மனோட கோபத்தை தணிச்சிருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். மக்கள், பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கையோடு வராங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் வீண் போகாது. இந்த அம்மன் எல்லாருக்கும் அருள் புரிவா, எல்லாரையும் காத்தருள்வான்ற நம்பிக்கையோடு
நானும் இந்த கோயிலிருந்து விடைபெறுறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் விஜய், ட்ராவல் வித் விஜய்ன்ற யூடியூப் சேனல் மூலிமா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான நிறைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எனக்கு ஆதரவு கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த கொடுங்கலூர் பகவதி அம்மன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும், எல்லாரையும் காத்தருளட்டும். அற்புதமான அம்மன். இந்த கோயிலை விட்டு அந்த அம்மனை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமான அற்புதமான கோயிலுங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஜய், ட்ராவல் வித் விஜய்ன்ற யூடியூப் சேனல் மூலிமா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.